ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டிமான்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலமில் எபிசோட் 12 பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 12 முடியுது. ஸோ கோர் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எபிசோட் 13 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டமாக்கா தான். ஸோ நம்ம நிறைய நியூ அனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். த எக்ஸைல்டிக் நைட், ஹெவிக் நைட்டுங்கிற ஒரு அனிமும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் டார்ச் அப்படிங்கிற இன்னொரு அனிமும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு அனிமுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபைட் சீன்ஸ், ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜின் நம்ம மாக்கோ சானை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஒரு கேட் இருந்ததுன்னு சொன்னீங்களே, அந்த வழியாக தானே உள்ளே வந்தீங்க ஹைஜாக் பண்ணுறதுக்கு, அந்த கேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாக்கோ சான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இந்த இடத்துல தான் இருந்தது, பட் இந்த இடத்துல என்ன இப்போ கேட்டே காணும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நாங்கள் இந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உடனே நம்ம ஜின் அந்த கேட்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த லைக் அங்கே செவரு மட்டும் தான் இருக்குது, தொட்டு பார்க்குறோம், அதில் சின்னதாக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க, உடனே நம்ம ஆசாவும் அந்த இடத்துல இன்னொரு சின்ன லைனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரியான ஒரு பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது ஆல்ரெடி கேட் ஓப்பன் ஆகி மூணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு டேமனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு ஜின் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம ஆசுமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அங்கிளை பார்க்க போகிறான். ஸோ அவங்க அங்கிளும் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. உடனே அவனும் அவங்க அங்கிளும் பேசிக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பேசலை. அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லத்தனமாக தான் பேசுகிறாரு. என்னப்பா இரு உங்களை பார்க்க வந்ததுதான் போல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆசும் ஆமாமா வந்திருந்தான், எங்களை பார்க்க வரல, அவன் தங்கச்சியான ஆசாவை பார்க்க வந்திருந்தான் அப்படின்னு. அதுதானே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அவனை பிடிச்சி உங்களோட கேங்க்லேயே வச்சுக்கலாம்ல, அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டா நீங்கள் தானே பவர்ஃபுல், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சின்ன பொண்ணை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆசுமா சொல்கிறான், நம்ம ஹீரோவை வந்து குறைச்சி எடை போடக்கூடாது, அவனும் அவனோட டீமன்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்கிறான். சரி அதுதான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் உங்கள் அண்ணனை போட்டு தள்ளிட்டு நீ அடுத்த ஹெட் ஆஃப் த கிளான் வந்துருவில்ல, அதையாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணனை போட்டு தள்ளுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்கானே, எங்கள் அப்பனை முதல்ல போட்டு தள்ளணுமே, நீ சொல்கிறது எல்லாமே இம்பாசிபிளாக இருக்குங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அங்கிளும் என்னமோ பண்ணி தொலைங்கடா, உன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்புகிறான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ கரெக்டாக நம்ம ஆசமா பேசி முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வரான். இவன் யாருன்னு தெரில, பட் நம்ம சாங்கோ சான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். என்ன உங்கள் நெஃப்டி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க போல், அவன் என்ன அவங்களை ரொம்ப ஓவராக பேசுகிறான், நீங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறனால அவனை தட்டி கொடுக்காம பேசுனீங்கன்னா அவன் ஒரு நாள் உங்களே மிதிச்சு தள்ளிட்டு போயிடுவான். ஸோ இப்போலேருந்தே பார்த்து அவங்ககிட்ட பத்திரமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இவன் யாருன்னே தெரில, பட் பேசிகிட்டு இருக்கான். போக போக நமக்கு தெரிய வரும். இன்னொரு சைடு நம்ம ஹானா சானும் நம்ம டேராவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா அப்பாவை வந்து மிஸ் ஆன லிஸ்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஊரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. அந்த ஊரில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மிஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தேடி பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட அம்மா எங்கே வாழ்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கினாவாவில் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் அம்மா எங்கள் அம்மா ஒக்கினாவாவில் தான் இருக்காங்க. ஸோ கடைசியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்ப அவங்க பாட்டியை பார்க்க போகிறேன்னு தான் சொன்னாங்க. ஸோ எங்கள் பாட்டி ஒக்கினாவாவில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி எங்கள் பாட்டியை போய் கேட்டோம்னா எங்கள் அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சரி நம்ம ஆசுமா நம்ம ஜிம் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டேராவை டெயில் பண்ணேன், அங்கே போனால் என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு. உடனே ஜின் சொல்கிறான், ஐயோ நீ வேற ஏன்டா இப்போ தான் அவங்க ட்ரஸ்ட்டை நம்ம வாங்கலான்னு பார்த்தா நீ எதுக்கு அவனை போய் தேவையில்லாமல் ஃபாலோலாம் பண்ணிட்டு இருக்க, இப்போ பாரு தேவையில்லாமல் உன்னோட சபார்டினேட்ஸும் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஆசா வந்து அவங்களோட பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னம்மா எப்படி இருக்க, எப்போ பாட்டியை பார்க்க போகிற, பாட்டி வந்து ரொம்ப நாள் இருப்பானான்னு தெரில, சீக்கிரமாக வந்து பாட்டியை பாருமா அப்படின்னு எப்போ கால் பண்ணாலும் இதே தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆசா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக பாட்டி வேறு இப்படி கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஏக்கமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. சரி பாட்டி நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், சரி பாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஜின்னும் நம்ம ஆசுமாவும் வராங்க. என்ன ஆசா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஆசா சொல்கிறா, எனக்கு தெரில எங்கள் பாட்டி எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு சைடு அப்படியே அவங்க பாட்டியோட வீடை காமிக்கிறாங்க, கிஞ்சோ அப்படிங்கிறது. ஸோ அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணதுக்கப்புறமும் அதே டைலாக மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு தான் தெரிய வருது அவங்க பாட்டியை ஒரு 2 டீமன்ஸ் வந்து
பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி சொல்கிற டைலாக்கையே சொல்ல வச்சுட்டு இருந்திருக்கு. ஸோ ஆசாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டெயில் பண்ணி வர வைக்கிறதுக்காக. பட் அது ஆசாவுக்கு இன்னும் புரியல. பட் மேபி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ அவங்க பாட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இங்கே போயிட்டு இருக்க இன்னொரு சைடு நம்ம டேராசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமா அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்கறதுக்கு போகிறோம். ஏமா யாரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு டேராசன் தானே. முன்னாடிலாம் நம்ம வில்லேஜுக்கு போய் பொருளெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பான், மெடிசின்ஸ், ஃபுட் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த தடவை அவனால் போக முடியாதனால ஏமாசனை பார்க்க போகிறான். ஸோ ஏமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேராவுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் போல். ஸோ இவனுக்கு 2 டீமன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன டீமன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரியான டீமன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஏமா சொல்கிறோம், நம்ம டேரா சொல்கிறோம், இந்த மாதிரி என்னால் போக முடியல, அதனால் இந்த தடவை நீ தப்பா போகணும். ஸோ சில மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போ. அங்கே வில்லேஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காகிமுறை கிளான் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க போன வாரம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிசின்ஸ் அப்புறம் தேவைப்படுற ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஏமா சொல்கிறோம், ஆமாப்பா நேற்று கூட என்னை எவனோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணான். அவன் கையில் கட்டானா டீமன்ஸ்லாம் வச்சுருந்தான். வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் மயங்கி போய் கிடந்தேன். என்னோட டீமன்ஸ் தான்ப்பா என்னை எழுப்பிச்சு. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமா சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் அட்டாக் பண்ணி எந்த விதமான தடையும் இல்லை, அப்படியே போயிட்டாங்க. ஓ கட்டானா டீமன்ஸா, கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே. சரிப்பா நீ பார்த்து இருந்துக்கோ, நான் சொன்ன மெடிசன்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போ, வில்லேஜர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படும். அப்புறம் அங்கே இருக்க அந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா நான் கேட்டதாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவன் சொன்ன மாதிரியே நம்ம ஏமா சனு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வில்லேஜுக்கு போகிறான். ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லாம் தெரியும். ஸோ அதனால் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாசானை பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வராங்க. ஏமாசான் நான் கேட்ட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ இவங்க சின்ன பசங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் போல். அப்புறமேட்டு இவனும் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அங்கே இருக்க வில்லேஜர்ஸ்க்கு உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ஸோ அவன் ஆல்ரெடி நம்ம டேராசன் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அங்கே சில நோய் மாதிரி ஏதோ பரவிட்டு இருக்கு போல். ஸோ அதை தீர்க்கிறதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஏமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமா மற்ற வில்லேஜர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி காகிமுறை கிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க எங்களை திடீர்னு. ஸோ வந்தவொடனே ஏகப்பட்ட பேர் கொண்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஏமா சொல்கிறான், நம்மளால வில்லேஜ் விட்டு வெளியே போக முடியாது, அவங்களுக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா பதிலடியாக அமையும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை, இப்போதைக்கு நம்ம இருக்கிறவங்களை காப்பாற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமா பேசிகிட்டு இருக்க. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாவோட நெஞ்சில் அப்படியே ஸ்வாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குத்துறாங்க யாரோ. அவன் பிளட்டும் வரல ஒன்றும் வரல. என்னடா எவனோ குத்துறான் அப்படின்ட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வயிற்ற கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து அந்த ஸ்வாட் வச்சுட்டு இருந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரான். அவன் வயிற்றுல இருந்து வெளியே வரான். நம்ம ஏமாக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டும் வரல ஒன்றும் வரலாடி, என்னடா என் வயிற்றுல இருந்து எவனோ ஒருத்தர் வெளியே வரான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாவை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி இந்த ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இந்த வில்லேஜுக்குள்ளே வர்றது தானே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இவன் ஒரு மீடியமாக வச்சு அவனோட டிமன்ஸோட பவர் போலாது, அதை வச்சு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்த உடனே எல்லா வில்லேஜர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காகிமுறை கிளான் அந்த அங்கிளோட ஆள் போல். ஸோ அதனால் உள்ளே வந்தவொடனே எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 12 முடியுது. ஸோ கோர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போதைக்கு கோர் 2க்குள்ளே போக போகிறோம். 18th எபிசோட் அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ இவனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் வேலை கொடுக்குறப்ப அவன் வந்து அவனோட டீமன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனோட 2 டீமனுமே கட்டானா தான். ஸோ அந்த 2 டீமனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டு பிடிச்ச டீமன் வச்சுக்கோங்களேன். டேய் குரங்கு பையில எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு அந்த டீமன் கேட்க, நமக்கு வேலை வந்துருக்கு சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு இன்னொரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அது பேசுறதெல்லாம். சரி வளன்னு பேசுனதெல்லாம் போதும், நான் சொல்கிறது ஒழுங்காக கேளு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே குரங்கு பையிலன்னு அவனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ அந்த ஸ்வாட் வச்சிருக்காங்க. அவனோட மாஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பையிலன்னு வந்து சொல்லுது. என்னடா இங்கிருந்து விளாண்டுருக்கீங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்கடான்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்ல உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறான். அந்த பாக்ஸ்குள்ளே போய் உள்ளே உட்காந்துட்டு அவனோட கட்டானவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே லான்ச் பண்ணதும் அந்த ஆளோட அந்த ஏமாவோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஆயிடுது. ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிறத நமக்கு கன்வே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வழியில் வர எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே இருக்க அந்த ஃபேக் ஆசாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்கான். வழியில் யாரும் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றான். ஸோ ஆல்ரெடி காகிமுரிஸ் வந்து பாதி பேரை கொண்டுட்டானுங்க. இவன் வந்து எல்லாத்தையுமே கொல்றான். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு, என்னடா எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த பாட்டி இருக்கிறவ அந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். அந்த பாட்டி தான் இந்த ஹெட் ஆஃப் த கிளானு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவன் அங்கே உள்ளே பார்த்தா அந்த பாட்டி ஆல்ரெடி எல்லா டிஃபென்ஸோட கரெக்டாக நின்றுட்டுருக்கு. பட் இவனுக்கு அதெல்லாம் கை வந்த கலை அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டுடுறான். ஸோ கொடூரமாக தான் எல்லாத்தையும் வெட்டுறாங்க. அப்படியே வெட்டினாலே எல்லாம் 2 துண்டாக போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அவனோட டீமன்ஸோட கட்டானா ஸ்பாட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறான். அப்போ அந்த பாட்டியோட டீமனான நம்ம ஃபேக் ஆசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபெண்ட் பண்ணுறான். ஸோ இவன் அந்த பாட்டியோட டீமானான்னு தெரியல, பட் அப்படி தான் இது வரைக்கும் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இவனும் அப்படி தான் நினைக்கிறான், அந்த பாட்டியோட டீமானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபேக் ஆசா, நீ தானே அந்த ஃபேக் ஆசா, வந்துட்டியா என்ன உன்னோட மாஸ்டரை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்பவே அந்த ஃபேக் ஆசாவான டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உடனே இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக் வச்சு நல்லாவே டாச் பண்ணுறான். சொல்லப்போனால் அப்பர் ஹேண்ட் இவனுக்கு தான் அதிகமாகவே இருக்குது, எல்லாத்தையும் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ஆசாவோட அந்த கை மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து அவனோட காலை பிடிச்சிருது. காலை பிடிச்சோடனே அவனோட டீமன் கட்டனா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட காலை வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக. உடனே என்னடா என் காலை நீயே குத்துற, சொல்லிட்டு குத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் நம்ம ஆசாவோட கழுத்தில் கத்தியை வச்சிடுறான். கத்தியை வச்சுட்டு நீ என்னதான் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் என்னையா உன்னால் தோக்கடிக்க முடியாது. இப்போ அந்த இங்கே இருக்க நிறைய பேரால் டீமன்ஸை பார்க்க முடியாது, அதனால இந்த பாட்டி இங்கே இருக்க எல்லா மக்களையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஹிட் ஆயிடலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்கு போல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவள் அந்த பாட்டி உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீ என் கூட வந்தாகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறம் தான் வந்து தெரிய வருது ஒரு டீமன் இங்கே இருக்குது, இன்னொரு டீமன் எங்கே அப்படின்னு. அதாவது எப்பயுமே டீமன்ஸ் வந்து பேராக தான் இருக்கும். ஸோ நம்ம இவருக்கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் பேராக தான் இருக்கும். இங்கே ஆனால் நம்ம ஃபேக் ஆசா ஒன்று தான் இருக்கா, இன்னொரு டீமன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஆசா கிட்ட என்ன வரியா வரலையா, அவங்க மாஸ்டரை போட்டு தள்ளிருட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப அந்த ஆசாவும் மாஸ்டரை பார்க்குறா. சரி மாஸ்டரோட உயிர் தானே எப்பயும் நம்ம டீமன்ஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது போல. அதனால அவளும் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா. உடனே அவன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து ஒரு மாதிரி ஃபேஸை வைக்கிறாங்க. ஸோ அதோட வந்து வேணா முடியுது. அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். போகிற வழியில் அங்கே ஒரு சின்ன குழந்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு எல்லாரும் சாகிறது. அந்த குழந்தையும் தூக்கி வச்சுக்கிறான். இன்னொரு சைடு நம்ம டெஞ்சியோட அம்மா இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோமோ, நீ இந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிரு, இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற உனக்கு ஆசை இருந்ததில்ல, இங்கேருந்து எப்படியாவது போய் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக நான் இங்கே தான் இருக்கணும், நீ அவனை கண்டுபிடிச்சிட்டு இங்கே அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போகிறதுக்கு அப்படிங்கிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு நீ வெளியே போய் ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஏமா எப்படி தப்பிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை வச்சு வந்துடுறான். நம்ம ஸ்வாட்மேன், அவன் பேர் என்னன்னு தெரில. ஸோ வந்துட்டு எங்கடா உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன், எங்கடா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ஆசாவையும் அந்த இன்னொரு சின்ன பொண்ணையும் உள்ளே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கத்தியை வச்சு சச்சக்குன்னு பண்ணுறான். அப்படியே அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருந்த அந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. அந்த அங்கிள் இருந்தாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு. அப்புறம் நம்ம ஃபேக்காஸா அந்த அங்கிளை பார்க்குறான். அந்த அங்கிள்கிட்டயும் 2 டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஏதோ பறக்கிற டீமன்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்வாட் மேன் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு நான் போகலான்னு சொல்லி வச்சிருந்த அந்த வழியை அவங்க 2 பேர்த்தையும் வழி அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் நீ தான் எனக்கு எப்படி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனால் ஒரு தடவை மட்டும் தான் டெலிபோர்ட் பண்ண முடியும் போல. இன்னொரு சைடு நம்ம டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறான். அவங்க அம்மா கொடுத்த ரூட்டை பார்த்துட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்டா, எப்படியாவது போய் ஹீரோவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வேகமாக ஓடுறான். ஸோ அவங்க வழியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறான். வெளியே அந்த ஒரு பேரியரை விட்டு வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். அவன் வெளியே வந்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு ஒயிட் கலர் ஸ்பிரிட்டு, இதை வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து டீமன் கிடையாது, இது வந்து ஸ்பிரிட் வகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னப்பா ரைடு வேணுமா, வா உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஓ நீ வந்து ஹீரோவை தேடி வந்திருக்கியா, நான் அவங்கள பார்த்தேன், அவங்களும் இந்த வழியை தான் கிராஸ் பண்ணி போனாங்க, சிட்டிக்குள்ளே தான் போயிட்டு இருந்தாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம், நானும் சிட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வேணும்னா நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மாஸ்டர் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கணும், சரி வா நம்ம போய் என்னோட மாஸ்டரை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எங்கேயோ பறந்து போய் அவங்க மாஸ்டரை போய் பார்க்குது. அந்த ஸ்பிரிட்டோட மாஸ்டர் வந்து பார்த்துட்டா ஒரு பாட்டி போல். ஸோ அந்த பாட்டியை பார்க்குறாங்க. டெஞ்சி வந்துட்டு அந்த பாட்டிக்கு ஒரு வணக்கம் சொல்கிறான். பரவாயில்லையே ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னியா டெஞ்சின்னு, இவன் தான் ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கானா, சரி நீ இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு, அதே மாதிரி நீயும் சுற்றி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டில, நீயும் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் கிட்ட சொல்ல அந்த ஸ்பிரிட்டும் ஓகே நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன், சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக போக போகிறேனே, சிட்டியை பார்க்க போகிறேன், ஹைவேல போக போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிறாங்க. நம்ம டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு தாங்க முடியல அவனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சைடு போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹானா வந்து பார்த்தீங்கன்னா அவள் சமையல் செய்யலான்னு சொல்லி இதை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து அவளுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் வந்ததுக்கப்புறம் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு நம்ம டேரா கிட்ட சொல்கிறா, டேரா எனக்கு வேலை வந்துருச்சு, நான் இப்போ வெளியே போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அந்த இடத்துக்கு போனதான் தெரியுது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாவை கொண்டு வச்சிருக்காங்க. வேற யாரும் இல்லை, அந்த ஸ்வாட் டீமன் அந்த ஒரு ஆள் தான் நம்ம ஏமாவை கொண்டு வச்சிருக்கான். சரி இந்த ஏமாவோட டீமன்ஸ் எங்கப்பா போச்சு, அது என்ன ஸ்ட்ரே டீமன்ஸாக மாறிடுச்சா, அதாவது ஓனர் செத்துட்டாங்கன்னா அது தவிக்க விட்டப்பட்ட ஒரு அனாதையான டீமனாக மாறிடும், அந்த மாதிரி மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் இவனை பாடி எடுக்கிறப்ப அந்த டீமன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டிட்டாங்க. அந்த டீமன்ஸோட டெய்ல்ஸ், அதாவது
ஸோ டெயில்ஸ்மேன் சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்காங்க. அதனால அந்த டீமன்ஸ் வந்து இறந்து போயிடுச்சு. அதனால சரி நானும் இதையே பரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்ப ஓப்பன் பண்ணுறாங்க. உடம்புல கத்தியிலே எழுதியிருக்கான், உன்னோட ஃபேக் டீமனோட சிஸ்டரும் அந்த வில்லேஜில் இருந்த ஒரு சைல்டும் என்கிட்ட தான் இருக்காங்க. நீ என்னைய அடுத்த பௌர்ணமியில் இந்த இடத்துக்கு வந்து நீ என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹானாக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. இதை யார் பண்ணியிருப்பா? காகிமுரிஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை யாருன்னு தெரியலையே, ஏதோ புது ஆளாக இருக்கானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம க்ளீன் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னொரு சைடு நம்ம டெஞ்சியும் அந்த டீமோனும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ ஹைட் டவரில் ஏறிட்டு, என்னப்பா உனக்கு டவர்னா ஹைட்னா ரொம்ப பயம் போலையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா நம்ம டெஞ்சி. இந்த இடத்துல இருந்து பார்த்தா நம்மளால டீமன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் டீமன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. எப்பா இந்த ஊரில் ஏகப்பட்ட டீமன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இன்னொரு சினிமா ஹானாவை காமிக்கிறாங்க. அந்த ஒரு மெசேஜில் இன்னொரு மெசேஜ் போட்டிருந்தது, நீ டடேரா, அதாவது நம்ம டேரா இல்லைன்னா யூருவை பார்த்தா கூட இந்த மெசேஜை நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹானா உடனே நீ என்னை கொல்லலான்னு சொல்லி த்ரெட் பண்ணிட்டு இருப்ப, நான் எப்படி சொல்லுவேன்? எப்பயுமே ஒரு பெரியவங்க சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, எப்பயுமே டேஞ்சர் இருந்து தள்ளியே இரு. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, நாயை கண்டாலும் என்ன குலைக்கிற நாய் கடிக்காதா, அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டேஞ்சர், அதாவது எந்த ஆபத்தாக இருந்தாலும் தள்ளி இருந்தால் நமக்கு அந்த ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் இருக்கு போல, அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. இதோட எபிசோட் 13 முடியுது. இப்போதான் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த அனிமே. கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் என்ன, வில்லேஜுக்கு போனால் எல்லாத்தையுமே கொண்டுறானுங்க. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா பழி வாங்கணுன்ட்டு எதுவுமே பண்ண மாட்டான். போன தடவை ஆசா வந்தால் எல்லாத்தையும் கொண்டுட்டான். இந்த தடவை எவனோ ஒருத்தன் வரான் எல்லாத்தையும் கொண்டுறான். அதுக்கு அந்த வில்லேஜையே பற்றி லைக் புதைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம், போக போக நமக்கு என்னன்னு தெரிய வரும். ஓகே வியூவர்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீனுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நிறைய அனிம் வீடியோஸ் அண்ட் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா PUBG லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காம அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஸ்கிப் பண்ணிடுங்க, அது உங்களோட விருப்பம். ஓகே வியூவர்ஸ், நான் தான் மிஸ் நோபடி, ஐ அம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.